நான், சுஜாதா அவர்கள், கமல், கிரேசி மோகன் 4 பேர் உட்கார்ந்து பேசுகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் என்று ஒன்று தனியாக இருப்பதாக நான் ஒருபோதும் கருதியதில்லை. மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா. கண்ணாசன் தான். என்ன கஷ்டம் தெரியுமா? அடுத்த நிமிஷம் டைப் ஆகிட்டு இருக்கோம். ஞானசம்பந்தன் வேதனை, அமெரிக்க மக்கள் கண்ணீர், ஜோடியாக நடிக்க வேண்டியவர் டாடியாக நடித்து விட்டார். விரிவான செய்திகள் 8:30க்கு. சில பேர் கேமரா எடுக்க சொன்னா சோகமா இருக்கதா எடுத்து வச்சு அதை பார்த்தாலும் என்னென்ன பார்க்க தெரியுமா? நல்ல வேலைப்பா நம்ம போல ஒன்றும் இல்லையே, கதற கதற பேசினார் அப்படின்னு சொல்லி. பலமுறை நான் வருகிற போதெல்லாம் என்னை வரவேற்க அத்தனை பெருமக்கள், குறிப்பாக செந்தில் பொன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஏஆர் ரஹ்மான் அவர்களை வச்சு பெரிய நிகழ்ச்சி நடத்திருக்கிறார். அவர் அவையடக்கின் காரணமாக கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டாரு. அத்தனை பெரிய நிகழ்ச்சிகள் நடத்திய அவர் இந்த நகைச்சுவை மன்றத்தை தொடங்கி நடத்த வேண்டும்னு இறங்கியிருக்கிறாரு. நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவருக்கு உங்களுடைய ஆதரவாக ஒரு கைதட்டலை கொடுத்து சிறப்பிக்கணும். அதே போல் தொடங்கி வைத்த போது மதுரை நகைச்சுவை மன்றத்தை பற்றி சொன்ன சவுந்தர் அவர்கள் என்னுடைய மாணவர். அவர் மாணவராக இருந்தாலும் நான் வந்த பிறகும் ஊரை விட்டு போகாமல் வந்திருக்காரு பாருங்க, அதுவே பெரிய சந்தோஷம். ஏன்னா வாத்தியார் இறங்கியிருக்காருன்னு பல பேர் நான் ஆசையம் சபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. இப்போ ஒரு வேளை லீவ் லெட்டர் மாறிட்டான்னு எனக்கு தெரியல, மாறி இருக்க ஓரளவுக்கு மாறிட்டா. அப்படி ஒரு பையனுடைய அக்காவுக்கு கல்யாணம், லீவ் லெட்டர் கொடுக்காம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சின்ன பையன் பாவம் 6ஆம் கிளாஸ் படிச்சுருந்துருக்கான். அப்புறம் லீவ் லெட்டர் எழுதிட்டான். ஆசையம் சபரிபுரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் புரியல. அவருக்கு கல்யாணம் இவனுக்கு என்ன சபரிங்க இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா வரப்போறவனுக்கு தான் சபரிங்க இருக்கலாம், இதில் என்ன சபரிங்கன்னு சொல்லி போய் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இந்த யுவர்ஸ் ஒபீடியன்ட்ங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா சரியா போச்சுன்னு சொல்லுவோம். அது மாதிரி நகைச்சுவை மன்றத்தினுடைய 30 ஆண்டு காலம் மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு 17 மாவட்டங்களில் நான் நகைச்சுவை மன்றத்தை தொடங்கி அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. நாகர்கோவில் தொடங்கி எக்கோ ஆகுது, நாகர்கோவில் தொடங்கி சென்னை வரைக்கும் 17 மாவட்டங்கள் நடந்திருக்குது. அமெரிக்காவிலும் எங்களுக்கு கிளைகள் உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ரொம்ப சிறப்பாக இதை தொடங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுட்டு, எந்த ஒரு நல்ல தமிழ் நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதற்கு வாரி வழங்குகின்ற பெருமக்கள், குறிப்பாக ஐயா நம்முடைய பால்சி பாண்டியன் அவர்களை நாம் எப்பவுமே நினைவில் கொள்ளணும். கீதா பாண்டியன் அவர்கள் அவங்க குடும்பத்தோடு வருகை தந்து எங்கே போகிற போதும் குடும்பத்தோடு போகிறப்போ ஒரு நல்ல விஷயம் அது என்னென்னா, போயிட்டு சொல்லக்கூடாது. வீட்டில் போய் இப்போ ராம்கி அவங்க துணைவர்லாம் வந்திருக்கிறாங்க, கால்டுவல் வந்திருக்கிறாரு, அவங்க துணையார் ஊருக்கு போயிருக்காங்க. சிரிப்பு தாங்க முடியல அவருக்கு. ஜனகராஜ் மாதிரி இருக்காரு சொல்றது பாருங்க. எல்லாருமாக சந்தோஷமா வரவேற்று சிறப்பிப்பாங்க. குடும்பத்தோடு வர்ற போது அது ஒரு தனி மகிழ்ச்சி தான். ஏன்னா பார்த்துட்டு போய் சொல்லிட்டு நீ வராமல் போயிட்டியே அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். இது பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். என்ன அழகான பாட்டு பாருங்க. தங்கப்பதுமைன்னு ஒரு படம் அந்த காலத்தில். இந்த விரல் நகத்தை சொல்கிற போது இந்த நகத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நகைக்கண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நகைக்கண் அப்படிம்போம். கண்ணுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
கண் இங்கே இருக்குது, நகை இங்கே இருக்குது. இதுக்கு யார் கண் நகை கண்ணு பேர் வச்சா? நகை கண்ணில் ஊசி குத்துன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு அறையில் இருட்டாக ஏற்பட்டால் மின்சாரம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மின்சாரம் போயிட்டா ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்றுட்டு அடுத்து நம்ம செய்கிற வேலை என்னென்னா, இந்த கையை நீட்டி எங்கே என்ன இருக்குங்கிறத தடவி பார்ப்போம். கதவா, கண்ணாடியா, என்னங்கிறத பார்ப்போம் இல்லையா, சுவரா. அப்படி பார்க்குறப்ப அது என்ன பொருள்னு பார்க்குறதுக்கு கண் செய்கிற வேலையை இந்த விரல் செய்வதால் இதற்கு நகைக்கண் அப்படின்னு பேர். இதான் அது உணர்றோம். இந்த நகத்தை வச்சு விரலை வச்சு அப்படி உணர்ந்துக்கிடுவோம். அவர் சொல்கிறார், அப்படி விரல் நகம் வந்து பவளத்தின் நிறம் அப்படிங்கிறாங்க. பவளம்ங்கிறது நவரத்னங்களில் ஒன்று. ஒரு நிகழ்வுக்கு வர்ற போது ஏதாவது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால், என்னங்க எப்பவும் போல தான் அவர் பேசினார் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஏதாவது ஒரு செய்தி வேணும். புரவலர்கள் இல்லைன்னா நிச்சயமாக எதுவும் செய்ய முடியாது. அந்த பட்டியல் போட்டார் ஐயா, அழகா செந்தில் அவர்கள் சொன்னார். எதுக்கு புரவலர்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா, கம்பன் ராமாயணத்தில் எழுதினது சோழ நாட்டில் தான். எந்த இடத்துலையாவது சோழ மன்னனாகிய குலோத்துங்கனுடைய பேர் வந்திருக்கான்னா வரல. குலோத்துங்கன் சைவன், அது வேற விஷயம். இவர் வைணவ காப்பி எழுதுறாரு, அது கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் யாரை பாராட்டிக்கிட்டே இருக்காருன்னா, 1000 பாட்டுக்கு ஒருக்க சடையப்போழல்னு ஒரு பற்றி பாராட்டுறார். அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். அவன் வீடு அடையான் நெடுங்கதவான். எப்போ வந்து யார் வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம். அப்படிப்பட்ட பெருமையுடையவர். இது முழு பாட்டு சொல்லலாம், உங்களுக்கு பயம் ஏற்படும். அதுக்கு தான் யோசிக்கிறேன் நான். நீங்கள் நகைச்சுவை மன்றமும் போட்டிருக்காங்க. அவர் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ஊரினுடைய செழுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எரும மாடுகள் குளிக்க போகிறப்ப அந்த மடுவில் போய் இறங்குமா. எது? குளம், பொய்கை, குளம், ஏரி, கண்மாய், எத்தனை பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஆட்கள். குளிப்பதற்காக இருந்தால் அதற்கு பேர் குளம், குடிப்பதற்கான தண்ணீர் இருந்தால் அதற்கு பேர் ஊருணி, ஏர் உழுவதற்கு தண்ணீரை தேக்கி வைத்திருந்தால் அதற்கு பேர் ஏரி, கண்களை உடையதாக தண்ணீர் வெளிவருமானால் அதற்கு பேர் கண்மாய். இவ்வளவு பேர்கள் வச்சிருக்கிறோம். ஊருணி நீர் நிறைந்ததே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒன்றும் பயப்படக்கூடாது, திருக்குறள் தான். திருக்குறள் தான். இந்த மாதிரி நடுவில் சொல்லுவேன். நீங்கள் சாய்ஸில் விட்டதை ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது என்ன உங்களுக்கு ஒரு அந்த நெஞ்சம் மறப்பதில்லை மாதிரி ஒரு முன் ஜென்ம நினைவு வந்து போகும். அப்படியே இந்த எரும மாடு குளிக்க போனது அந்த மடுவில் இறங்கிச்சா. இறங்கின உடனே விரால் மீன்கள் நிறைய இருந்திருக்கு. விரால் மீன் அது என்ன செஞ்சிருக்கு, அது இந்த கையளவெல்லாம் இருக்கும். ஓடி வந்து அந்த மாட்டோட அந்த மடுவில், அதுக்கு பேர் மடு தான், பால் சுரப்பிகள், அதில் போய் ஒரு முட்டுச்சான். அதுக்கு உடனே கன்றோட ஞாபகம் வந்துருச்சான். எரும மாடாக இருந்தாலும் பாசம்லாம் இருக்குமா? எருமாடு உடனே பாசமே கிடையாது அப்படிங்கிறோம்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எருமாட்டுக்கும் பாசம் உண்டு. அப்படி முட்டின உடனே கன்று ஞாபகம் வந்து என்ன இருந்துச்சுன்னா, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். மாணிக்கவாசகர் சொல்லுவார், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்துன்னா, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப, களை எடுத்துக்கிட்டு இருக்கப்ப தொட்டிலில் தூங்கக்கூடிய குழந்தை அழுகுமே நினச்சி போய் பால் கொடுத்து வரக்கூடிய தாய்மார்களாம். பால் நினைந்தூட்டும் தாய். இப்போ இந்த எரும மாடு என்ன பண்ணிச்சா, அப்படி முட்டின உடனே கண்ணுக்குட்டிங்க வந்து உடனே கரையேறிச்சான். கரையேறினதோடு மட்டும் இல்லை, அது பால் சொட்டிக்கிட்டே போதாங்க, தண்ணீர் சொட்டிக்கிட்டு போல. எப்படி செழுமை இருந்திருக்கு பாருங்க. பால் சுரத்தல் வேற, பால் கறத்தல் வேற. நம்ம ஊரில் பால் கறக்கிறோம்னு தூரி ஆடுவாங்க, அதில் அப்படியே தொங்கி பயங்கரமா. ஒன்றும் இல்லையே, நகைச்சுவை மன்றத்தில் முதல் குரலே கடுமையாக இருக்கே. கதற பேசினார் அப்படின்னு சொல்லி அப்பப்போ இந்த சிரிக்கிறது எடுக்கணுமே, அது எடுத்துவீங்களா? பார்த்துக்கலாம். இல்லாட்டி
எல்லாரும் சிரிக்க சொல்லி எடுத்துருங்களேன். ஏன்னா சினிமா இப்போ டிவியில் அதை தான் பண்ணுறாங்க. வந்த உடனே ஒருத்தர் மேடை ஏறி கம்பு வச்சுட்டு சரி 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 அது யார் கடைசி சிரிக்காதாலையா எந்திரி சொல்லியே பையா இப்படி சிரிக்க சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் வரிக்கு வரி சிரிக்கிற மாதிரி காட்டுறது. வணக்கம் உடனே சிரிப்பு இதுக்கெல்லாம் சிரிப்பாங்க. அது நமக்கு ஏந்துன்னா முதல்ல எடுத்து வச்சது அது போட்டு ஆகணும், வேற வழி இல்லை. அதனால நீங்க அப்பப்போ என்ன பண்ணுங்க, ஐயா சிரிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் கேமரா எடுக்க சொன்னா சோகமா இருக்கதா எடுத்து வச்சு அதை பார்த்தாலும் என்னென்ன பார்க்க தெரியுமா, நல்ல வேலைப்பா நம்ம போல கொண்டுதான் போட்டிருக்கு அப்படின்னு. இப்ப அந்த எருமை இப்ப விட்டுறக்கூடாது. எருமை மாடு வீடு வரைக்கும் பால் சொரிஞ்சுக்கிட்டே போதான். மோட்டருமை வாவி புக்கு, வாவினா குளம், மோட்டருமை வாவி புக்கு முட்டு வரால், விரால் மீன் கன்று என்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. திருவெண்ணெய்நல்லூர். நாட்டில் தனிச்சொல் இது வெண்பா. இது நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். அவனுடைய ஊரோட பெருமையை பாருங்க. மோட்டெருமை வாவிப்புக்கு முக்குவரால் முற்றுவரால் கன்று என்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. நாட்டில் அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்படும். அந்த ஊர்க்காரராகிய அந்த வள்ளலாகிய சடையப்பொள்ளல் ராமாயணத்தை எழுத உதவினார். கவியரசு கண்ணதாசன் எப்படி சம்பாரிச்சார்னு கேட்டிங்கன்னா வளம்புரி ஜான் சொல்லுவார். முதல்ல கண்ணதாசன் தெரியணும், அப்புறம் வளம்புரி ஜானும் தெரியணும். நான் பாட்டு ரிச்சர்டுக்கு என்றார் இலியட்ஸ், என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் அப்படின்னா ஒத்துக்குருவோம். என்றார் முனியாண்டினா ஒத்துக்கிற மாட்டோம். முனியாண்டி யார்? கம்மூர்கார்ல. வளம்புரி ஜான் கண்ணதாசனை பற்றி சொல்றார். கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பாதித்தான், சம்பளம் வாங்கினான். இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்படுறோம். அடேப்பா எவ்வளோ சம்பளம்! இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினான். ஆனால் இந்த ஆனால் எங்கன போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே சில பேருக்கு ஆனால் போட தெரியாமல் இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஒருத்தரை காமிச்சு, என் இனிய நண்பர், உத்தமர், இனியவர், வல்லவர், ஆனால் சொல்லலாமா? போச்சு, அவ்வளோ போச்சு. அந்த ஆனால்ங்கிறது எதிர்மறை சொல்லுக்கு போடுறப்ப போடணும். சாப்பிடப்படுறீங்களா? இல்லை, அவங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ உங்களுக்கு கவனமா வச்சு எம்பிட்டு முடியுமா சிரிச்சு இல்லை, இது வேற வழி இல்லை. இப்போ நீங்கள் பட்டிமன்றங்களை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்களே. தமிழ்நாட்டு பட்டிமன்றத்தில் இந்த பேச வர்றதுக்கு தான் மேக்கப் போட்டிருப்போம். இப்போ கேட்க வர்றாலாம் மேக்கப் போட்டு வருது. ஏன்னா கேமராவை திருப்பிடுறாங்க அப்படியே. அப்போ போய் ஐயோ நல்லா வந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். கண்ணதாசனை சொல்றாரு, இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினான், ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினான். இந்த வார்த்தை பார்த்தீங்களா? அப்படி அடுத்த வார்த்தையிலேயே ஒரே ஒரு அடி. என்ன அடின்னா, அப்படி சம்பாதிச்சு அப்படி செலவழிச்சுட்டான் ஆள். மகளுக்கு கல்யாணங்க, கையில் காசு இல்லை, தேதி குறிச்சாச்சு, மண்டபம் கிடைக்கல. இப்போ சொன்னாங்கல்ல, ஐயா இந்த மண்டபம் கிடைச்சிருக்குன்னா சாதாரணமாக ஆதிரை அவர்களுக்கும் அவருடைய கணவர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதில் என்ன பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? என்னுடைய பேத்தி பேர் ஆதிரை தான். அதனால ரொம்ப மறக்க முடியாத பாத்திரம். நயன்தாராவுக்கு அப்பா, மறந்துடக்கூடாது. அவர் அப்போதிலிருந்து கிளாஸ் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா? பிகில் பார்த்துட்டீங்களா? ஒரு ஆள் தான் கைதுக்குறாங்க. சரி சரியா, சரி பார்த்தனா. ஏன்னா அது அப்பா வந்திருக்க அதில் ஒருத்தர் கூட என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னார், ஜோடியாக நடிக்க வேண்டியவர் டாடியாக நடித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே மனசாட்சியே பேசுகிற மாதிரி இருந்தது. அது சும்மா சொன்னேன், நீங்கள் அதை உடனே ஏதாவது ரிலீவ் தராங்க. ஏன்னா இப்போ என்ன கஷ்டம் தெரியுமா? அடுத்த நிமிஷம் டைப் ஆகிட்டு இருக்கோம். ஞானசம்பந்தன் வேதனை, அமெரிக்க மக்கள் கண்ணீர், ஜோடியாக நடிக்க வேண்டியவர் டாடியாக நடித்து விட்டார். விரிவான செய்திகள் 8:30க்கு. இப்படிலாம் ஒன்றும் நினைச்சாங்க. இது ஹியூமர் கிளப் தான், முதலே சொல்லியாச்சு. அது எடுத்தா இருக்கணும். யாரு இவங்களா?
அது கூட தெரியாம இருக்கேன் பாருங்க. தெரிஞ்சிருக்கணும். இருங்க, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். கல்யாணம் வச்சாச்சு, மண்டபம் கிடைக்கல, படம் இல்லை. வருத்தத்தோடு உட்கார்ந்துருந்தப்ப சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் வச்சு 26 படத்துக்கு மேலே எடுத்தவர். அவர் அவர் எல்லா படத்துலையும் கண்ணதாசனுடைய பாடல் இருக்கும் படத்துலையும். அவர் கேட்டாராம், என்ன ஏன் கவிஞரை கவலையாக இருக்கீங்கன்னு. பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு ஆயிடுச்சு, படமும் இல்லை, மண்டபம் கிடைக்கல, 2ம் தர்றேன்னாராம். பாருங்கள், 2ம் தர்றேன். நம்ம ஸ்டுடியோவில் செட்டு போட்டுருவோம், ஏன்னா கல்யாணம் 2 நாள் தானே, செட்டு போட்டுருவோம். மடி நிறைய பணத்தை கொண்டு கொடுத்தாராங்க. கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்ததான். கவிஞர் சொன்னாராம், கம்பனுக்கு ஒரு சடையப்பா, கண்ணாசனுக்கு ஒரு சின்னப்பா அப்படின்னாராம். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. அதாவது வரலாற்றில் இடம்பெறுவதாக இருந்தால் சாதாரண இடம்பெற முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், பிறர் துன்பத்தை உணர்ந்து அவருடைய துயரத்தை மாற்றுவதற்கு யார் முயல்கிறார்களோ அவர்கள் தான் அதில் வரலாற்று இடம்பெறுவாங்க. அதான் உண்மையும் கூட. இங்கே கம்பனை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, சடையப்போளுடைய அந்த பொருண்மை இருந்ததுனால தான், பொருள் தன்மை இருந்ததால் தான் நடந்தது. அவர் கம்பராமாயணம் கிடைச்சது நமக்கு. நகைச்சுவை மன்றம் மதுரையில் சிறப்பாக நடக்குதுன்னா அது காரணம் டாக்டர் சேதுராமன் அவர்கள். தொடங்கு அன்னைக்கு கொடுத்த மீனாட்சி மிஷன் அந்த அரங்கம் இன்னைக்கு வரைக்கும், இப்போவும் 30வது ஆண்டு அவ்வளோ சிறப்பாக நடக்குது. வர 22ஆம் தேதி ஆண்டு விழா இருக்குது. திருச்சியில் நகைச்சுவை மன்றம் இருக்குது. 17வது ஆண்டு நகைச்சுவை மன்றம் ஆண்டு விழா நடக்கும். சிவகுருநாதன் என்னுடைய மாணவர் தான் நடத்துகிறார். முதல்ல நடத்துகிறப்ப எங்கே நடத்துறதுன்னு இடம் கிடைக்காமல் இருந்ததுங்க. ஒரு மண்டபத்தை போய் கேட்டோம், திருச்சியில் கேட்டோம். அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் சொன்னார், தர்றேன், மாதம் இந்த வேலையை வச்சுக்கிற கூடாது. அவர் சொன்னார், தர்றேன், ஏன்னா முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், மாதம் இந்த வேலையை வச்சுக்கிற கூடாது. சரி பரவாயில்ல கொடுங்க. முதல் நாள் இந்த விழா தொடங்குற பெருங்கூட்டம். நான் பேசுகிறப்ப சொன்னேன், இது கல்யாண மண்டபம், திருமணம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிற இடம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 1000 பேரும் சிரித்து மகிழ்ந்தாங்க. இந்த வைப்ரேஷன் இந்த சுவர்களில் இருக்கும். வடமொழியில் ததாஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அந்த வைப்ரேஷன் என்ன சொல்லுமா, நல்லா இருப்போமா ததாஸ்து, கெட்டு போயிடுவோமோ ததாஸ்து, ஞாபகம் வச்சுங்க, வழி 2க்கும் பலிக்கும். அதுதான் நெகட்டிவ் திங்ஸ் சொல்லக்கூடாது. ததாஸ்து சொல்கிற போது நல்ல விஷயத்துக்கு சொல்லணும். இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுடைய சிரிப்பலைகள் இந்த சிவர்களில் இருக்குது. திருமணத்துக்காக வரக்கூடிய மணமக்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த சிரிப்பலைகள் உள்ள நுழையிற போது அவர்களுடைய உடம்புல மோதும், அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 6 மாதத்துக்கு இலவசமாக கொடுத்தார் செட்டியார். யார் அந்த மண்டபத்துக்காரர் என்ன பண்ணாருன்னா, 6 மாதத்துக்கு அப்புறம் கூட அவர் கொடுக்க விருப்பம். நான் அவரை புகழ்ந்து சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையை சொன்னேன். நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம்னா ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறோம்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஒரு பள்ளிவாசலில் போனோம்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஏன் புத்த சமண அந்த குகைகளுக்குள்ளே நீங்கள் போகிற போது ஏற்படுற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது நம்ம மனசுக்குள்ளே தான் தெரியும், அதை உணர்ந்தா தான் முடியும். அங்கே போயிட்டு செல்லை பார்த்துட்டு பாப்கார்ன் தின்னு துப்பிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, சில பேர் பொங்கலை வாங்கி தின்னோடனே முதல் செய்கிற வேலை அந்த தூளில் தடவிட்டு வர்றாதான் நேர்ந்துருப்பாங்க, அது போயிடும். நகைச்சுவைங்கிற மன்றத்தினுடைய நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் மகிழ வைக்கிறது மட்டும் இல்லைங்க. குறிப்பாக நான் சொல்கிறேன், குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும். குழந்தைகள் இப்போ அழுது, சின்ன குழந்தை கை குழந்தை அழுகலாம், பேச தெரிஞ்ச குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. எங்கள் நகைச்சுவை மன்றத்தில் அதிகமாக வர்றவங்க குழந்தைகள் தான். அத்தனை பேரையும் மேடையேற்றுவோம். மேடையேற்றி எல்லாரையும் ஜோக் சொல்லுவோம். முக்கியமான விஷயம், எந்த குழந்தை மேடை ஏறி இறங்கினாலும் அது கையில் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து அனுப்புவோம், ஒரு பரிசு கொடுத்து அனுப்புவோம். அது சொல்லுது சொல்லலை அது வேறு விஷயங்க. மேடைக்கு ஒரு நகைச்சுவை சொல்லணும்னு அதுக்கு தோணுது இல்லையா, அது மழலையில் இப்போ கேட்டு பாருங்க. மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா. கண்ணாசன் தான்.
இப்போ அவர் சிங்கர் பிரபு இருந்தால் எங்கே இருக்கார்ல, இந்த பாட்டெலாம் பாடினா என்ன ஜோராக அவர் அந்த இது பாடின போது உண்மையை அசந்து போனோம். பாடி முடிச்சுட்டு திருப்பி அதுக்கு வந்தார் பாருங்க, வசந்த முல்லை போல. என்னமோ தெரில, அந்த பழைய மியூசிக் ஜீராமநாதியருடைய மியூசிக் தான் திரும்பவும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நடுவில் வந்துச்சுல ஒரு சின்ன பீஸு, அதுதான் உண்மையிலே நம்மளை இழுத்தது, வேறு எதுவும் இல்லை. வார்த்தையை விடுங்க, அந்த நடுவில் கொடுத்த அந்த அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா, அது சாரங்கதாரான்னு ஒரு படம். அந்த பாட்டு எழுதின படத்தில் மருதகாசி, அதில் முன்னாடி ஒரு டைலாக் இருக்கும். அதை பேசி ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும், உடனே பாட வேண்டுமா அப்படின்ட்டு டக்குன்னு டிஎம்எஸ் குரல் உச்சஸ்தாயில் ஆரம்பிக்கும். இந்திர வில் நீயே, சந்திர ஒளி நீயே, ஈடிலா உன்னையே என் மனம் நாடுதே. மருதகாசிங்கிற ஒரு கவிஞன் கவனிக்கப்படாமலே போயிட்டாருங்க. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அந்த காலத்தில் இருந்தெல்லாம் நான் பட்டிமன்றத்தில் போட்டுட்டு இருந்தேன். பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா போடுற மாதிரி அந்த காலத்தில் மருதகாசியா உடுமலை நாராயணகவியா இந்த 2 பேரை பற்றி போடுவோம். மருதகாசி பேருக்கு தெரியாது. காவியமா நெஞ்சில் ஓவியமா பாட்டெல்லாம் மருதகாசி, பாவை விளக்கில் வரக்கூடிய பாட்டு மருதகாசி, அலிபாபாவில் வரக்கூடிய பாட்டு மருதகாசி. குத்துப்பாட்டு எழுத தெரியாதா, சித்தாடை கட்டிக்கிட்டு மருதகாசி. அதே மாதிரி வண்ணக்கிளி படத்தில் வரக்கூடிய மாட்டுக்கார வேளாவும் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மருதகாசி. எல்லாராலையும் நம்ப முடியாத ஒரு பாட்டு சொல்கிறேன். மனுஷன் சாப்பிட்றான்டாம் தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீர்வதெப்போ நம்ம கவலைன்னு சொல்லி தாய்க்கு பின் தாரம்னு ஒரு படத்தில் எம்ஜிஆர் ஒத்தமாட்டு வண்டி தட்டு வண்டியில் பாடிட்டு வருவார். அதே போல் இந்த தற்காலத்தில் கூட என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, மணப்பாரகம் மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்டு உழுது போடு செல்லக்கணுன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. மக்களை பெற்ற மகராசி. தமிழ் சினிமா உலகில் முதலில் வட்டார விளக்கு பேசிய படம் அந்த படம் தான். இன்னைக்கு வட்டார விளக்கு தான் மெட்ராஸ் பாஷை மாத்திரம் பேசுகிறோம். அன்னைக்கு முதல் படம் அந்த படம் தான். அந்த படத்தில் அவருடைய பெரிய சிறப்பு இந்த பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி. இது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த பாட்டு நீங்கள் கண்ணதாசன் தொகுப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொகுப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் 2 பேரும் எழுதலை, அது ஆச்சரியம். எழுதினவர் மருதகாசி. அப்படி தோத்துக்காங்க நம்ம ஆளுங்க. எப்படி தப்பு நடக்குது பாருங்க. ஒரு மேடையில் கண்ணதாசனுக்கு பாராட்டு கூட்டம் நடக்குது. கண்ணதாசன் இல்லை, அவர் இறந்த பிறகு பாராட்டு கூட்டம் நடக்குது. நினைவஞ்சலி மாதிரி வச்சுக்க, பாராட்டு கூட்டம் நடக்குது. அதில் எஸ்பி முத்துராமன் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க. மனோரமா எந்திரிச்சு விஸ்வநாதன் உட்காந்துருக்காரு. மனோரமா எந்திரிச்சு பேசுகிறப்ப அப்படியே தன்னை காமெடி நடிகையாக்குனது அவங்க தான் அப்படிங்கிறத மாலையிட்ட மங்கை படத்தில் சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடி அப்படி கண்ணீர் விட்டாங்க. இந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, இந்த பாட்டை சொல்லிட்டு இது மாதிரி யார் எழுத முடியும் கண்ணீர் விட்ட உடனே வாலியும் கண்ணீர் விட்டாராம். ஏன்னா அது அவர் பாட்டு. வாழ்கிற காலத்திலேயே இப்படியான குழப்பங்கள்லாம் நடக்கும். நம்மளை உட்கார வச்சுக்கிட்டே இப்போ நான் பார்த்துருக்கேன். 1992 நான் முதல்ல வாங்க சிரிக்கலாம்னு ஒரு கேசட் போட்டேன். வாங்க சிரிக்கலாம் முதல் கேசட். நம்பவே மாட்டீங்க, 1000 கேசட் தான் போட்டேன். லட்சக்கணக்கில் வித்துச்சு. பலருக்கு புரியல, ஆளாளு போட்டுட்டாங்க. வைரசியாவது ஒன்றாவது போடா. மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் வேட்டியை விரிச்சு அதில் கேசட்டை போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். நானும் சம்பந்தம் பேச்சு நானும் சம்பந்தம் பேச்சு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் நின்று பார்க்குறேன். ஆச்சரியமா இருக்கு, நம்ம கூட இப்படி கேசட் போடுறது இல்லையா அப்படின்னு. இது ஒன்று தருவியா அப்படின்னு கேட்டேன். 2 நாளைக்கு மேலே சொல்லணும், அப்போ தான் தருவேன். கொன்றுவேன் அப்படின்னால என்னை பார்த்தாங்கல்ல, அப்படியே எழுதிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு அந்த கேசட்டு. எனக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இதெல்லாம் நகைச்சுவை மன்றத்தில் அந்த குழந்தைகள் சொல்கிறப்ப அந்த குழந்தைகளை சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
இப்போ நீங்கள் நகைச்சுவை மன்றம் தொடங்கியிருக்கிறீங்க, போன ஆண்டே இது பற்றி பேசணும், இப்போ தொடங்கியிருக்கீங்க. முதல்ல தேவையான இடம் இது மாதிரி அவங்க கொடுத்த மாதிரி ஒரு இடம் வேணும், ஒரு தொகுப்பாளர் வேணும். தொகுப்பாளர்னால் அவர் சிறப்பு சொற்பொழிவாளர் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போல்லாம் தொகுப்பாளர் பார்த்தாலே பயமாக இருந்தொழியுது. அதுவும் தொகுப்பாளினிகள் இன்னும் கொடுமையாக இருக்குது. ரொம்ப அவங்க போக மிச்சத்தில் தான் சிறப்பு சொற்பொழிவு பேசுகிறாங்க எல்லாருமே. அதனால் அது சுருக்கமாக வச்சுக்கலாம். அந்த குழந்தைகள் சொல்ல தேங்கிற ஜோக்கை நம்ம எடுத்து சொல்லலாம். முதல் இது குழந்தைகளுடைய நகைச்சுவை தான். அதில் அவங்க பரிசு வாங்கிட்டாருங்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. எங்கள் நகைச்சுவை மன்றத்தில்ங்க 3 வயசு பையன் வருவான், 2 வயசு பையன் வருவாங்க, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அதில் அந்த ஒரு 3 வயசு பையன் ஜோக் சொல்கிறான், சொல்ல தெரியல அவனுக்கு, வந்து அப்படின்ட்டே இருக்கான். கீழே இருந்து அவங்க தம்பி சொல்கிறான், சும்மா பேர் சொல்கிறா, கொடுத்து விடுவாங்க அப்படின்னா. மதுரையில் பாருங்க, சும்மா பேர் சொல்கிறா, பரிசு கொடுப்பாங்கடா, நான் தான் நிற்கிறேன் மேடையில். அதாவது அந்த நம்பிக்கையும் அந்த தைரியத்தையும் குழந்தைகளுக்கு ஊட்டணுங்க. அதான் முக்கியமான ஒன்று. இந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக மேடையில் பேசுகிறது, ஜோக் சொல்ல வர்றப்ப ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம். சில பேர் பிள்ளைகளை கூட்டு 1330 குரலும் தெரியும், இப்போ சொல்ல வைக்கணுமா, பாவமாக இருக்கும் எனக்கு. அது தெரியட்டுங்கிறது வேறு விஷயம். உடனே சொல்ல வைக்கணுமான்னா அந்த குழந்தை என்னை பார்த்து எப்படி மனசுக்குள்ளே வைக்கும், துரோகி சண்டாளா உடனே எடுத்தாடா அப்படிலாம் நடக்கும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது விருப்பப்படுறப்ப சொல்லணும். இல்லது அது மாமாவுக்கு ஒரு குரல் சொல்லி காட்டு அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். இங்கே குழந்தைகள் மேடைக்கு சொல்கிறப்ப நாங்கள் ஒன்று தான் செய்வோம், அமங்கலமாக பேசக்கூடாது. ஜோக் சொல்கிறப்ப அமங்கலம்னா என்ன தெரியுங்களா? திருமண வீடுகளில் பேசுகிறப்ப என்ன பேசலாம்ங்கிறத காட்டிலும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சது தான் முக்கியமான விஷயம். நான் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தேன், அவர் மயக்க பிடிச்சோன்னே ஒன்று சொல்கிறார், மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன். முதல் வார்த்தை, இல்லறம் என்பது பெரிய காடு, அங்கே சிங்கம் உண்டு, ஓனாய் உண்டு, கரடி உண்டு, கருங்கு. டிஸ்கவரி சேனலே சொல்கிறாங்க. மாப்பிள்ளை நடுங்கிறான், இதெல்லாம் கேட்காமல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா அப்படின்னு என்று கூறி மணமக்களுக்கு இப்படி தான் வாழ்த்துவாங்களா? இது பேர் வாழ்த்தா? சிலப்பதிகாரத்தில் ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக இளங்கோவடிகள் போடுவார்கள். வந்தவங்க வாழ்த்துறாங்களாம். எப்படி வாழ்த்துறாங்களாம்? காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் பல்லாண்டு வாழ்கிற மாதிரி போடுறார். இந்த வார்த்தை போடக்கூடாது, நியாயப்படி. பிரியாமல் வாழுங்கள்னு சொல்லக்கூடாது, சேர்ந்து வாழுங்கள் தான் சொல்லணும். அது பழிச்சு போச்சு. சரி, அப்படி போடலாமா? தெரியாதா அவருக்கு? ஏன் போட்டார் தெரியுமா? பின்னாடி நடக்க போகுதுங்கிறத சொல்றதுக்காக நமக்கு உணர்த்துறார். வாழ்த்து, வணக்கம், வருபொருள் உரைத்தல், இருசுடர் தோற்றம், இதெல்லாம் வச்சு தான் காப்பியத்தை படைக்கணும். வாழ்த்து, வணக்கம், வருபொருள் அப்படின்னா என்ன தெரியுங்களா? பின்னாடி என்ன வரப்போகுதுங்கிறத லேசாக ஒரு அப்படி இது காட்டிட்டு முன்னோட்டமாக காட்டிட்டு போவாங்க. அப்படி பொட்டு வைக்க போகிறோம், டம்முன்னு கீழே விழுந்துரு பார்த்துருக்கீங்களா? அப்படியே பின்னாடி நம்ம நடக்க போகுது, நம்மளை யோசிக்க வைப்பாங்க. அது தமிழ் படத்தில் நடத்துகிற கொடுமையெல்லாம் நானும் நடிக்கிறேன், இல்லைன்னு இல்லை. எங்களோட இருக்க லட்சுமண பெருமாள் ரொம்ப அருமையாக சொல்வார். அந்த துப்பாக்கியில் சுடுறதுக்கு வில்ல அப்படி சுடுவான், கதாநாயகன் ஓடுவான், குண்டு விரட்டி போகும் பார்த்துருக்கீங்களா? அவன் போய் சந்தில் திரும்புவான், குண்டும் திரும்பும். அப்படியே ஓடி கடைசியில் செவத்துக்கிட்ட போய் நின்றுவாங்க. இப்போ அவன் மேலே குண்டு பாயணும்ல, பாயாது, அப்படியே வண்டு மாதிரி குண்டு நிற்கும். ஏன் சொல்லுங்க, யாராவது பார்ப்போம். சொன்னா எவ்வளோ காசு ஐயா செலவில் தருவேன் அப்படின்னா குண்டு அப்படியே நிற்கும். ஏன்னா அவன் அந்த மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு காளி வரம் வேண்டி வந்தேன் மாரியாத்தா, குண்டு நிற்கும். டக்குன்னு அந்த குண்டை கையில் பிடிச்சி அப்படி மென்னு தூண் துப்புவான். துப்பாக்கியை கண்டுபிடிச்சவனுக்கு கேவலம் முடியாதுல. நம்ம வேற வழி இல்லைல்ல, சரி இருக்கட்டும் பரவாயில்ல. அமங்கலமாக பேசக்கூடாதுங்கிறதுக்கு அதுதான் முக்கியமானது. காதலர் பிரிய சேர்ந்து வாழுங்கள். ஒருத்தர் வாழ்த்துற போது நல்லா இது, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். என்னுடைய நண்பர், இனிய நண்பர் சுஜாதா அவர்கள், எனக்கு குருவும் கூட. அவரை நான் வாழ்த்துறப்போ சொல்லுவேன்,
ரொம்ப அருமையாக ரசிப்பார் அவர். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். வைணவ சம்பிரதாயத்தில் இந்த வாழ்த்து உண்டு. மணவாள மாமுனிகள் என்ற ஒரு ஒப்பற்ற ஞானி, அவருடைய அறிவு காரணமாக வைணவம் காக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, தூக்கப்பட்டதும்பாங்க. தூத்தவர் நாதமுனிகள். இவரை சொல்கிறப்ப எதுக்குன்னா, நீ நல்லா இருக்கிறது காரணம் என்னென்னா, நீ இருக்கணும்னா அடியார்கள் வாழ்வதற்காகவும், அரங்க நகர் வாழ்வதற்காகவும், சடகோபன் தந்த நூல் வாழ்வதற்காகவும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்வதற்காகவும் மணவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டு. அவர் சொல்லி பிடிச்ச உடனே ஒரு சின்ன சிரிப்பு. சுஜாதா ரொம்ப குறைவாக தான் சிரிப்பார். பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அவர்கிட்ட. அவர் சொல்லுவார், நான் ஞானசம்பந்தம் மதுரையிலேருந்து வருவார், 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவோம். ஊருக்கு போயிட்டு 6 மாதம் கழிச்சு வருவார். விட்ட இடத்துலேருந்து தொடங்குவோம் அப்படிம்பார். எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து தொடங்குவோம். அது மட்டும் இல்லை, நான் போகிறப்பெல்லாம் பழைய புத்தகம் கொண்டு போவேன். மதுரையில் ரொம்ப பெரிய ஃபேமஸ் வந்து பழைய புத்தகம் தான் கொண்டு போய் கொடுப்பேன். 1800 1900 அந்த இதுக்கெல்லாம் கொடுப்பேன் கொண்டு போய். 1900 முந்தின புஸ்தகம்லாம் அதுக்கு அவர் எழுதியிருந்தாருங்க. அது புரிஞ்சா சரிங்க, இல்லைன்னா சும்மா உட்காந்துருக்கோன்னு தப்பு இல்லை. ஞானசம்பந்தம் கொண்டு வர்ற புத்தகங்கள் ரொம்ப பழசு. அந்த புத்தகம் எவ்வளோ பழசுன்னு கேட்டால், அதட்டினா கூட கிழிஞ்சு போகும். அப்படி பாரு, பெரட்டினா கிழிஞ்சு போகலாம். அப்படின்னா 3 பக்கம் கிழிஞ்சு போகும். அப்படியே அதட்டினா கூட கிழிஞ்சு போகும். இதாங்க சுஜாதாவுடைய ஸ்டைல். அப்படின்னா இதுதான். இப்போ அமங்கலமாக பேசக்கூடாது, அதே மாதிரி ஆபாசமாக பேசக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம். இது இப்போ அதுதான் இப்போ முழுக்க பேசுகிறாங்க. இப்போ திரைப்படத்துக்கு சென்சார் இருப்பது போல் இனிமேல் தொலைக்காட்சிக்கு வேணுமோங்கிற ஒரு பயம் நமக்கு வருது. ஏன்னா வீட்டுக்குள்ளே வர்ற விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லை, விளம்பரம் பார்த்தாலும் நமக்கு பயமாக இருந்து தொலையுது. நான் பார்த்துருக்கேன், மத்தியானம் சாப்பிட்றதுக்காக உட்கார்றப்ப காலேஜுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவேன். அது எனக்கு ஒரு பழக்கம். ஏன்னா கால் மடக்கி உட்காந்து சாப்பிடணுங்கிறது முக்கியமான ஒன்று. 2வது, சினிமா நடிக்கிறப்ப திடீர்னு பொண்ணு பார்க்க போகிறவாங்க ஜம்மு காலத்து வச்சு உட்காருங்கன்னா, நம்ம அங்கனுக்குள்ளே ஒரு அந்தப்பா பிடிச்சிக்கிட்டு உட்காந்துன்னா நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி ஆயிடும். காலை மடக்கி உட்காந்து சாப்பிட்றப்ப அந்நேரம் பார்த்து தாங்க எல்லா மோசமான விளம்பரமும் வரும். அப்பாஸ் வந்துடுவார், கையில் கூடு விளக்கு பாரும் அந்த பேரன்னா ஒரு வாளி இருந்துக்கிட்டு வந்து, ஆமாம், பினாயில் வச்சுக்கிட்டு இது ஊற்றினீங்கன்னா அப்படி இது பண்ண நுரண்டு எப்படி சாம்பார் ஊற்றிப்பேன் நான். அதில் அந்த அம்மா வேறு இப்படி கையெடுத்து இப்படி இப்போ பார்த்து நல்ல வேலை மூஞ்சியை வச்சு உள்ளே பார்க்காம போச்சு. அப்படியே விளம்பரம் பண்ண வேண்டியது எப்படியா பண்ணுவாங்க? ஒரு எல்லையெல்லாம் தாண்டி போச்சுங்கிறது இதுதான். அதே மாதிரி பிறர் மனம் நோக பேசக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒன்று. 10 பேர் உட்கார்ந்துருந்தா அதில் 9 பேர் சிரித்து ஒருத்தர் கண்ணீர் விட்டார்னு வைங்களேன், அது நல்லா இருக்காது. அது இப்போ நம்மளால் ஒத்துக்கிறவே முடியாது. இப்போ ஐயாட்ட இப்போ புஷ்பநாதன் அவர்கள்ட்ட பேசிட்டு வரப்போ சொன்னேன் நான், நகையுள்ளும் இன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை. நகையுள்ளும் இன்னான்னா நகைச்சுவையாக கூட பிறர் குத்தி காட்டாத, பேசாத, அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது. இது 3 நீங்கள் நகைச்சுவை பண்ணுறதார் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இது 3 இல்லாமல் எப்படித்தான் ஜோக் சொல்கிறது அப்படின்னு கேட்கக்கூடாது. காந்தியடிகள் வெளிநாட்டு கிளம்பின போது அவனுடைய தாயார் கேட்டாங்களாம், மது, மாது, அப்புறம் மாமிசம், இது 3ஐயும் தொடமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வெளிநாட்டில். நம்ம ஒன்று என்ன செய்வோம், பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுவோம். என்னத்துக்கு போய் என்ன செய்ய? மூணு சொல்லி அவர் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாருங்க. அப்போவும் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அன்றைக்கு எடுத்த சத்தியம். வாழ்நாளில் தன் மனைவியோடு வாழ்ந்து பிள்ளைகள் பெற்றார், ஆனால் இந்த 3ஐயும் தொடமாட்டேன்னார். இது மாதிரி சில குறிக்கோள்கள் உடையதாக நம்முடைய மன்றம் இருக்கணும். இன்னொன்று, குழந்தைகளுக்கு நகைச்சுவை சொல்லிக் கொடுத்தோம்னா வன்முறை இருக்காதுங்க. முக்கியமாக சொல்கிறேன், பிறரை தாக்கணுங்கிற எண்ணம் வராது. எடுத்துக்காட்டா, காமெடி நடிகன் வந்து வில்லத்தனம் பண்ண மாட்டான், பார்த்துருக்கீங்களா? காமெடி நடிகன் திரைக்குள்ளே வந்தோடனே பிரமாதமாக ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த காலத்து என்எஸ் கிருஷ்ணா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமீபத்திய இவர்
ஆர்ஜே பாலாஜியா இப்போ யார் அப்டேட்டாக சொல்லணுமோ யோகி பாபு ஆமாம், நான் நடிச்சிருக்கேன் அவரோட யோகி பாபு. அவர் வரைக்கும் அவரை பற்றி எழுதுகிறாங்க. 1 கோடி ரூபா அவருக்கு இப்போ கால் ஷீட்டுக்குங்கிற அளவுக்கு சொல்கிறாங்கன்னா பெரிய பெருமை தான் நமக்கெல்லாம். என்னென்னா நகைச்சுவைக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்குதுன்னா சாதாரணம் இல்லை. இது என்ன சந்தோஷம் தெரியுங்களா? இவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இவையெல்லாம் இல்லாமல் நகைச்சுவையாக பேச முடியுமா? முடியும். 30 ஆண்டு காலமாக நான் செஞ்சிட்டு இருக்கேன். என் மேடையில் நான் செஞ்சுட்டே இருக்கேன். என் கூட பேசுகிறவங்களையும் கூட நான் ஒருபோதும் அப்படிலாம் பேச விட்டது இல்லை. அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சரி, அடுத்தது வந்து இது முடித்த உடனே அடுத்த செஷன் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? யாராவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பல்குரல் அது போல செய்தல், அதுக்கு இதில் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி விரல தோன்றின்னு தொல்காப்பின்னு சொல்லணும். அது பொருணன் என்பவன் போல செய்பவன். எல்லா மாதிரி கத்துற மாதிரி சொல்கிறோம்ல, அது மாதிரி எல்லாரும் மாதிரி பேசுறது. அவங்கெல்லாம் அவங்களுடைய தனித்திறமையை காட்டலாம். ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் காட்டலாம். ஸ்கிட்டு, அதாவது நகைச்சுவை நாடகங்கள் எழுதுறவங்கள கூட்டிகிட்டு வரணும். இல்லை நம்மதுலேயே எழுதுவாங்க, எல்லோரும் எழுதக்கூடியவங்க இருக்காங்க. நாங்களாம் நகைச்சுவை நாடகங்கள் நிறைய போட்டிருக்கோம். நான் இந்த ராம்கெல்லாம் நிறைய நாடகங்கள் போட்டிருக்கோம். சொல்லிடுவா? சரி. நாடகங்களில் நான் தான் கதாநாயகன், அவர் தான் கதாநாயகி. அப்போ வந்துருச்சுங்களா? ஹீரோயின் பார்த்தீங்களா? நல்லதான் இருக்காப்ல. சொல்ல யார் கேட்டா என்கிட்ட? அதில் ஒரு தடவை நாடகம் இது போட்டு பெண் வேடம் போட்டு பிரமாதமாக அந்த வாடி என் கப்பக்கிழங்கு பாட்டு அந்த காலத்தில் ஃபேமஸ் ரொம்ப. அதெல்லாம் முடித்து அவங்க அம்மா அவங்களுக்கு அழகாக இப்போ ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, பூவெல்லாம் வச்சு இதெல்லாம் இது பண்ணி. இப்போ நாடகம் முடிகிறப்போ 11:30 ஆயிடுச்சு. இப்போ யார் கொண்டு வீட்டில் விடுறதுன்னு இருக்கோம். அது தனியாக போகும். ஏலே நான் ஆம்பளை அப்படின்னு சத்தப்படாத. என்னன்னா அவ்வளவு அப்போ அந்த ஊரே மிரள்ற அளவுக்கு நாடகம் போட்டோம். நல்ல நல்ல விஷயங்கள், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, நல்ல நகைச்சுவை நாடகங்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கிரேசி மோகனுடைய வசனத்தை நினச்சி பார்த்தா, பாட்டை நினச்சி பார்த்தா, அவருடைய படத்தில் அவர் நல்லா வெண்பா எழுதுவார், தெரியாது ரொம்ப பேத்துக்கு. அவருடைய அத்தனை வசனங்களும் மைக்கேல் மதனராஜன் போட்டாச்சுன்னா யாராவது நகன்றிருக்கமா? வேலையை பார்த்துருக்கோமா? இல்லை. எப்பா எப்படி? காரணம் என்ன தெரியுங்களா? கமல், அது ஒரு முக்கியமான என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன். இப்போ இந்த 60வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்காரு. இதில் என்ன சந்தோஷம்னா இவங்களுடைய நட்பெல்லாம் எனக்கு கிடைச்சது. நான், சுஜாதா அவர்கள், கமல், கிரேசி மோகன் 4 பேர் உட்கார்ந்து பேசுகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் என்று ஒன்று தனியாக இருப்பதாக நான் ஒருபோதும் கருதியதில்லை. இதுதான் பெரிய விஷயம்னு எனக்கு. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் அப்போ கேரவானில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சரண் டைரக்டர் வந்து சொல்கிறாரு, ஒன்று நடிக்க வாங்க, இல்லைன்னா என்னையும் இதில் சேர்த்துக்குங்க, கேரவானே குழுங்குது அப்படிங்கிறாரு. எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க. பிறரை மகிழ வைத்தல் சாதாரணம் இல்லைங்க. கடவுள் கூட சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம. புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இவர்கிட்ட இதுதான் கஷ்டம். முழுப்பாட்டாக சொல்லுவார், அப்படி சொல்லக்கூடாது. முழுப்பாட்டு சொல்லணும். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? பாதி பாதியாக சொல்லி கடைசி வரி பல பேருக்கு தெரியவே தெரியாது. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம், நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம், அடுத்த வரி வெள்ள பார்த்தீங்களா? இல்லை, இது பாரதி பாடுதான். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. அந்த அந்த மணி ஆரம் படைத்தங்கிற வார்த்தையை விட்டுட்டோம் நம்ம. அதனால என்ன போச்சு, வரமாட்டேங்குது. முழுப்பாட்டு புனித்த உருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்புனாதீங்களா? சிவபெருமானுடைய முகத்திலையும் புத்தருடைய முகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறுநகை இருக்கும். லேசாக சிரிக்க முயல்ற மோனலிசாவத்தை தான் எல்லாரும் சொல்கிறோம்ல. யாராவது சாமி நம்ம சாமியை கண்ணை முடிக்கிட்டே கும்பிட்டா என்ன அர்த்தம்? புதுமை பித்தன் சிற்பியின் நரகம்னு ஒரு கதை எழுதியிருப்பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிலை வடிப்பான்.
கண்ணை மூடி கும்பிடுவாங்க எல்லாரும் போய். எப்படி இருக்கும்? லேசாக ஒரு புன்னகை இருக்கணுமா. அந்த புன்னகையை பார்ப்பதற்கு, அதுவும் குமிழ் சிரிப்புனா தெரியுங்களா? சிரிப்பு வரும், அதை அடக்கிட்டு உட்காந்துருப்போம் இல்லையா, அப்போ நம்ம முகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? அது சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? இங்கே இன்னைக்கு இங்கே மேனேஜர் வராரு, ஹச்ஆர் வராரு, சிரிக்கக்கூடாது. அன்னைக்கு தான் விழுந்து விழுந்து சிரிப்பான், ஓடி ஓடி சிரிப்பாங்க, ஒளிஞ்செல்லாம் சிரிப்பான். கடைசி நேரம் வந்து கேட்டுதான், இவர் தானப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னா, இல்லடா இல்லப்பா நீ சொல்லி மறந்து போயிட்டப்பா. எப்படி இருக்கும்? அந்த சின்ன குழந்தைய சிரிக்க வேண்டாம்னு சொல்லி பாருங்களேன். அதுவும் நீங்கள் இந்த முக்கியமான பாட்டுக்கிட்டு பாடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கிட்டு நிற்குங்க, கண்ணெல்லாம் சிரிக்கும் பிள்ளைக்கு. நம்ம வீடுகளில் பார்த்துக்குவேன் சிரிப்பேன். திடீர்னு கணவர் இன்னைக்கு நான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு வீரப்பா சொல்லி அந்த அம்மா அன்னைக்கு வந்துச்சு வேணா அப்படின்னு நினைக்கும். வெறுங்கையில் போய் வெந்நீரை தூக்கி அப்படியே கீழே போட்டு காலில் ஒரு டான்ஸ் வேற ஆடி, அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது, சிரிச்சா கொன்றுவான். அதனால என்ன செய்வாங்க தெரியுங்களா? இந்த கண்ணத்துல முகத்தை இடிக்க பிடிச்சிக்கிட்டு சிவத்து பக்கம் திரும்பிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முகம் அழகா இருக்குங்க. அழகா இருந்தா அழகா இருந்தா அழகா இருக்குங்களா? கடவுள் சிரிச்ச மாதிரி இருக்கணும், நம்முடைய மேலதிகாரி சிரிச்ச மாதிரி இருக்கணும். இப்போ கூட இருக்கிறவங்க மதுரையில் ஒரு பஸ் கண்டக்டருங்க, அந்த பஸ்ஸுக்காக எல்லாரும் நிற்பாங்க. ஏன் தெரியுங்களா? அவர் நகைச்சுவையாக பேசிகிட்டே இருப்பாருங்க. யார் யார் 5 ரூபா கிலோ எடுக்குது, படக்குன்னு 50 பேர் குனிவாங்க. இதை மாதிரி குனி, டிக்கெட் எடுக்காத, எடு டிக்கெட் எடு. அதே மாதிரி வாசப்படியில் நிற்கிற ஆளுகளில் நிற்பாங்கல்ல ஆட்கள் தொங்கிட்டு வர்றது, அங்கிருந்து சொல்லுவார், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம் உள்ளவா அப்படிப்பாரு. அது திருவிளையாடல் படத்து வசனம். அந்த டிஆர் மகாலிங்கம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கப்போ கடைசியாக முடிவுக்கு வந்து முடி சாலாம்பார்ல, அப்போ சிவாஜி சொல்கிற வார்த்தை, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம் அப்படி அதை சொல்லுவார். அவருடைய அந்த அதுக்காக காத்திருப்பாங்க பல பேர். ஒரு ஒரு நல்ல நகைச்சுவை வந்துட்டா அதுக்கு நம்ம தயாராக இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். முன்னெல்லாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல பொற்காலம், ஒரே ஜோக்கு 30 ஊரில் சொல்லலாம். இன்னைக்கு முடியுமா? நான் அப்பவே எப்படி மாட்டினேன் தெரியுமா? மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசி முடிக்கிறேன், மறுநாள் சேலத்தில் கூட்டம், சேலத்தில் போய் பேசுகிறேன், ரோட்டரி கிளப்பு. முடியவும் ஒரு ஆள் வந்து, இதைத்தான் நேற்று நீங்கள் மதுரையில் பேசுறீங்க அப்படின்னாரு. நான் அந்த கேட்டேன், ஒன்னு யார் இங்கே வர சொன்னா? நான் தான் பேச வந்திருக்கேன் ஊர் ஊரா, உன்னை ஊர் ஊரா கேட்க வர சொன்னாங்களா? ஏன்னா அப்பவே அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அடிச்சு வெளுக்குது. அது வேணும், இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் என்ன தெரியுங்களா, திரும்ப கேட்கறதாங்க மகிழ்ச்சி. ஒரு திருக்குறள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். பொருள் சொல்லிடுறேன், ஒன்றும் பயப்படக்கூடாது. கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவர்களை கட்டி போடுவது மாதிரி உட்கார வைப்பதும், கேளார்னா பகைவர்னு அர்த்தம். கேளார்னா இங்கே காது கதவு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகைவர்கள் கேளாரும் பகைவரும் விரும்பும் வண்ணம் பேசுவது தான் பேச்சா. இதில் முதல் வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, முதல் சொல் எடுங்க. என்னது? கேட்டார். கேட்டார்னு என்ன தெரியுங்களா? இறந்த காலம். கேட்டார்னு என்ன? ஏற்கனவே கேட்டது. ஏற்கனவே கேட்டவர்களாக இருந்தாலும் கூட மீண்டும் அந்த பேச்சை கேட்கிற போது அவர்களை கட்டி போடுமாறு அமரச் செய்வதுதான் பேச்சு. பார்த்தீங்களா எப்படி எழுதுறாங்க? யார் எழுதுறார்? பரிமேலழகர் உரை எழுதுறார். அவர் யாரே அப்படின்னு கேட்கக்கூடாது. போச்சு, அவ்வளோதானா? டைம் முடிஞ்சா? என்ன வேணும்? பேட்டரியா? நான் கூட சிம்பாலிக்கா அந்த பேச்சை முடிக்கிறதுக்காக வந்துச்சா? ஏன்னா சில சமயம் முடிக்க சொல்ல தயங்கிக்கிட்டு சில பேர் இப்படி பக்கத்து அப்படிம்பாங்க, இன்னும் சிலர் வந்து தண்ணி ஒன்று வச்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது. நான் ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் மதுரையில் பேசிக்கிட்டு இருந்தேன். நானே 45 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கேன்.
திடீர்னு ஒருத்தர் சீட் கொடுத்தாரு. சரி முடிக்கத்தான் சொல்றாரு வாங்கி பார்த்தா மந்திரி வரும் வரை பேசவும் போட்டுட்டாரு. நான் அவரை கூப்பிட்டு மந்திரி வரலன்னா நான் என்ன பண்றது? ஏன்னா ஒரு முடிவு இல்லாமல் நான் பாட்டுக்கு வாழ்நாள் பூரா அங்கே பேசிக்க முடியுமா? அவர் பாட்டுக்கு அப்படியே கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டாரு. அதெல்லாம் உண்டு. இப்போ நான் இலக்கணம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை சிரிக்கிற போதும் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது மாறுதல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. யாரையும் தாக்குகிறவனமோ எதுனும் இல்லாமல் போயிட்டே இருக்கணும், அப்படியே ஃப்ளோ போகணும். ஜோக்கை பட்டியல் போட்டு சொல்கிறது பேர் நகைச்சுவை இல்லைங்க, தானாக வரணும். தானாக வரணும்னு என்ன இருக்கும் தெரியுங்களா? நமக்கு அனுபவம் ஏற்பட்டால் ஒழிய தானாக வராது. அதுதான் முக்கியம். அனுபவத்தை எங்கே பிறகு ரூம்குள்ளே உட்காந்து மலாக் பார்த்துட்டு எழுத முடியுமா? அதெல்லாம் கிடையாது. பழைய புத்தகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்தோடரில் சீமா சீரியஸ்ன்னு போட்டிருக்கோம், 4 கட்டம். அதே மாதிரி மாலி ஜோக்ஸு என்ன அழகாக இருக்குங்கிறீங்க. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பையன் ஒருத்தர் வந்து அப்பாட்ட ஸ்லேட்டை நீட்டுவா. அப்படி இவருங்கிட்ட உட்காந்து இருப்பார். அப்பாட்ட ஸ்லேட்டு நம்ம வீட்டு கணக்கு எழுதி காட்டுவோம் இல்லையா அப்பாட்ட, அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒரு ஆளுக்கு தான் காப்பி இருக்கா, அந்த ஆளை போய் சொல்லுவியா. எவ்வளோ அழகு பாருங்க. ஏன்னா நம்ம வாட்டுக்கு 4 காப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஒரு ஆளுக்கு தான் காப்பி இருக்கா, அந்த ஆளை போய் சொல்லுவியா. அருமையான காப்பி கொண்டு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ராம்கி குடும்பத்தார் அவர்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நகைச்சுவைகள் இருக்குது. தலைப்பு எனக்கு கொடுக்குற போது கூட பாடல் பற்றி இசை பற்றி பேசலாமான்னு யோசித்தோம். ஏன்னா ஐயா அவருடைய உதவியால் ஒரு இசை பேரகராதி ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். அதாவது மியூசிக்கல் டிக்ஷனரி ஒன்று, 10 லட்சம் ரூபாய் செலவில் மியூசிக்கல் டிக்ஷனரி ஒன்று. அடுத்தது தமிழிசை பேரகதை பண்களஞ்சியம், 2000 ஆண்டு பழைய பண்கள் எடுத்து காலவாரியாக பிரித்து 100 பண்கள் ஒரு பாட்டு. 2ஆம் நூற்றாண்டில் எப்படி, ஞானசம்பந்தர் காலத்தில் எப்படி, கம்பர் காலத்தில் எப்படி, அருணகிரிநாதர் காலத்தில் எப்படி, அப்படியே வேதநாயக சாஸ்திரி காலத்தில் எப்படி, இளையராஜா காலத்தில் எப்படிங்கிற வரைக்கும் பாட்டு எடுத்து மம்முது என்கின்ற தமிழிசை அறிஞரும் மற்ற நண்பர்களுமா சேர்ந்து இவர் லால்குடி கிருஷ்ணன் அவங்கள வச்சு தொகுக்க வச்சு நித்யஸ்ரீ மகாதேவன், பாம்பே சிஸ்டர்ஸு ஓதுவார்கள் எல்லாத்தையும் பாட வச்சு வரி வடிவாகவும் ஒளி வடிவாகவும் எங்கள் கல்லூரி தியாகராசர் கல்லூரியோடு சேர்த்து சமீபத்தில் வெளியிட்டோம். அதுக்கு ஐயா தான் காரணம், ஐயா பால்பாண்டி ஐயா தான் காரணம். இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டு தொடங்க போகிறோம். இதை தொடங்கி வச்சவங்க யார் தெரியுங்களா? இளையராஜா அவர்கள். இதுதான் பெரிய விஷயம். நாங்களாக இந்த முடிவு எடுக்கலை, அவர் தான் வந்து பார்த்துட்டு பாராட்டி சொன்னார். இப்போ நான் சொல்லிட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இசை பற்றி பேசலாமா அப்படின்னு கூட முதல்ல கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் பேர் தான் ஞான சம்பந்தம் வச்சுருக்கேன். அவர் அப்போ சொன்னார் 2 பாட்டு உங்களுக்குன்னு என்னை கை காட்டு என்னதான் பாட சொல்ல போகிறாருங்களாம் பயன்படுறாங்க. அவருக்கு அதெல்லாம் அவர் நல்ல மனுஷனாக இருக்காரு, அவரே பாடிட்டார். அதுவும் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடினார் பாருங்க. கர்ணன் படத்துக்கு ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. MS விஸ்வநாதன் ராமூர்த்தி மியூசிக், ரொம்ப பேர் கேவி மாதவன் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த படத்துக்காகத்தான் நிறைய வடநாட்டு கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. அது அத்தனை பாட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக அவங்க தேவிகாவும் இவங்களும் பாடுற போது சில பாட்டு அது அப்படியே மெய்மறந்து போவோம். சாவித்திரியும் சென்றுவா மகளே சென்றுவான்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி கண்ணுக்கு குளமேது, கண்ணுக்கு குளமேதுன்னு ஒரு பாட்டு. அந்த ஜாதி என்னான்னு கேட்டுப்படுவாங்க கர்ணனை. அப்போ அவன் எவ்வளோ கவலைப்படுவாங்கிறத வச்சு பாடுற ஒரு பாட்டு. அதே போல் அதில் அந்த கிருஷ்ண பரமாத்மா பாடிட்டு வர்ற மாதிரியான பாட்டை பாடினார். அப்படியே மெய் மறந்து போனோம். நம்ம அழகான பாட்டெல்லாம் உள்ளது. அப்புறம் அது வேண்டாம், இலக்கியமும் நகைச்சுவையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். இப்போ இலக்கியமும் நகைச்சுவைன்னு உடனே ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ் இலக்கியத்தில் நகைச்சுவை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் தெரியுங்களா? தமிழ் இலக்கியம் முழுவதுமே முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வீரமும் காதலும் பக்தியும் தான் அதிகம். 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கும், மொத்தம் 36 தாங்க. ரொம்ப பயப்படக்கூடாது.
10 பாட்டு 10, 8 தொகை 8, 11 கணக்கு ஒரு 18, மொத்தம் 36. இது தெரிஞ்சிட்டாலே பாதி விஷயம் தமிழ் இலக்கியத்தில் தெரிஞ்சதுன்னு அர்த்தம். முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவணிய கோள நெடுநல் வாடை கோள்குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் 10. ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிங்கன்னா 10 பாட்டு முடிஞ்சு வச்சதில்ல. முருகு திருமுருகாற்றுப்படை, பொருநாறு பொருநாற்றுப்படை, 12 சிறுபானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை, முல்லை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு, 10 பாட்டையும் ஒரு பாட்டில் சொல்லுவான் நம்மாள். திருவள்ளுவர்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வருவாருங்க. என 4, என 3, என 2, என 6 அப்படிம்பாரு. எண்ணிக்கை கடைசியாக போட்டு மொத்த டோட்டல் வாங்க நம்ம ஆளுங்க. டோட்டல்னாலே மொத்தம் தான். இங்கிலீஷு தமிழ் எப்படி சேர்க்குங்கிறீங்க? கேட்ச் பிடி எப்படி வாங்கி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் காட்டில் எனக்கு வியப்பு. மேல் டாப்பில் வாங்கி டாப்னாலும் மேல்னாலும் ஒன்று தான். அது மாதிரி டான்ஸ் ஆட வாங்க அப்படிமா. டான்ஸ்னாலே ஆடுறது தானே. கியூ வரிசையில் நிற்கிறான், எதுக்குன்னு தெரியல அப்படிமா அந்த சொல்கிறது. இதே மாதிரி 8 தொகைக்கு நற்றினை நல்ல குறுந்தகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தாரியத்தின் களியோடு அகம்புறம் என்னும் மித்திரத்தை 8 தொகை 8 தொகை நூல்கள். 14 கணக்கு இருக்குது. அந்த திருக்குறள் ஆரம்பிக்கும் இல்லையா, அது வரிசையை 18 நூலையும் அதை ஒரு பாட்டில் சொல்கிறாங்க. இப்போ இது தவிர பக்தி இலக்கியங்கள் ஒரு பக்கம் வைணவம், ஒரு பக்கம் சைவம். அதாவது ஆழ்வார்கள் 12 பாடினது பிரபந்தங்கள், தேவார மூவர் பாடினது தேவாரம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்காசூரன் திருவாசகம், அப்புறம் 50 காப்பியங்கள் எல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும். இதில் எங்கே நகைச்சுவை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கொஞ்சம் அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்கலாங்க. நகைச்சுவை தமிழில் எப்படின்னா ஸ்லேடையில் வரும், உயர் உணர்ச்சியில் வரும், வஞ்ச புகழ்ச்சியில் வரும். இவ்வளோதான். இது முடிஞ்சோடனே நம்ம பேச்சு முடிச்சுக்கலாம். உண்மை கவலைப்பட வேண்டாம். நான் ஒன்றும் ஈவி இறக்கம் இல்லாத இல்லை, எனக்கு தெரியும். இது 3 தான். திருப்பி சொல்லுவேன். 1 சிலேடை, 2வது உயர்வு நவிர்ச்சி. உயர்வு நவிர்ச்சி ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது எக்ஸாஜரேஷன் சொல்லும் இல்லையா. இப்போ படத்தில் கதாநாயகன் ஏன்னு மேலே போய் 3 பல்ட்டி அடிச்சு வந்து கீழே வந்து அவனை எத்துவான், பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் அவன் நிற்பான் வெக்கமில்லாமல். அதான் அது செய்வான். இப்போ மேலே போகிறப்ப அவன் போக வேண்டியதுதான். இப்படி எத்த முடியுமா? முடியாது. இதுதான் உயர் உணர்ச்சி. ஒரு சாதாரண விஷயத்தை ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி சொல்லணும். அதுதான் உயர் உணர்ச்சி. முதல்ல சிலேடை. ஒரு சொல்லு 2 பொருள் தர்ற மாதிரி நமக்கு இருக்கணும். அதுதான் ஸ்லேடை. அது இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடு பிரமாதமாக. காலமேகப்புலவர் பாட்டை தனியாக ஒரு நாளைக்கு பேச சொன்னீங்கன்னா போதும். தனியானா நான் மட்டும் இல்லை, சில இடத்துல தனி சொற்பொழிவுன்னு கூப்பிட்டு தனியாக பேச விட்டு கிளம்பிடுவாங்க எல்லாரும். ஆனால் சிவன் கோயிலெல்லாம் பேச கூப்பிட்டா சந்தோஷமாக போவாங்க. ஏன் தெரியுமா? 63 நாயன்மார் சிலை அப்படியே இருக்கும். நம்மளா போனா தான் உண்டு. அங்கே பேச விட்டு போயிடுவாங்க. இருக்கட்டும். இப்போ இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு ஸ்லேடைன்னு சொன்னால், ஒரு சொல்லு 2 பொருள் தர்ற மாதிரி அமைகிற போது 2வது பொருள் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்முடைய கொஞ்சம் அறிவை, கல்வி அறிவை பார்த்துக்கணும். ஃபன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதனால சில பேர் ஃபண்ட் இதர் அப்படிம்பாங்க. ஃபன் நிறைய சொன்னார்னா இதே ஸ்லேடை வந்துருச்சா, இது நம்ம பேருக்கு புரியல. பரவாயில்ல. இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கப்படாது. ஏன்னா சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிற ஆளை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தர் சொன்னா என்னடா அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க, அடுத்த சீன்ல நம்ம சிரிப்போம்டா, நம்ம காசு கொடுக்கலையா. ஆனால் அந்த இதே இல்லைங்க. இப்போ எல்லாமே என்ன தெரியுமா, எல்லா இங்கிலீஷ் படமும் நல்லா தமிழ் பேசுது. இப்படி வச்சுக்கோங்க. தமிழ் பேசுனா அது இங்கிலீஷ் படம், இங்கிலீஷ் பேசுனா தமிழ் படம். செல்வராகவன், கௌதம் மேனன் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆங்கிலத்தில் உரையாடுவாங்க. இடையில வாய்ப்பு கிடைச்சா தமிழில் பேசுவாங்க. இதுதான் பெரும்பாலும் நடக்கும். இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்லேடைங்கிற சொல்லுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்களேன். இலக்கியத்தில் எத்தனையோ நிறைய சொல்லலாம். நம்ம இன்னைக்கு சொல்கிறதா இருந்தால், புரிஞ்சுக்கிறதா இருந்தால், டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தப்ப எல்லாரும் சம்பள உயர்வு கேட்பாங்க. முதல்வர்கள் வந்தால்
கேட்பாங்க. அப்போ ஆசிரியர்கள் அலுவலர்கள்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி கோயில் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களும் கேட்குறாங்க. உடனே இவர் எல்லாத்துக்கும் அது பண்ணிவிட்டு அந்த நாதஸ்வரக்காரங்கள்லாம் கூப்பிட்டு எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க என்னன்னு கேட்குறாரு. அப்போ ரொம்ப நாளாகவே பழைய சம்பளமாக இருக்குது. அப்புறம் அந்த ஹெச்ஆர்என்சி போர்டு ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு, மந்திரியை பண்பாட்டு அமைச்சரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சரி பண்ணி எல்லாத்துக்கும் சம்பளத்துக்கு கையில் போட்டார். போட்டுட்டு வந்து மேடையில் சொன்னாருங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் அத்தனை பேரும் சம்பள உயர்வு கேட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த ஆனால் பாருங்களேன் எப்படி இருக்குங்க. ஆனால் அந்த நாசர்காரங்களை காமிச்சு இவர்கள் மட்டுமே ஊதிய உயர்வு கேட்டார்கள். என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஊதிய உயர்வு. இந்த சொல் எங்க இருக்கு தெரியுங்களா? திருவள்ளுவர்கிட்ட இருக்குது. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. பயங்கரமான ஆளுங்க திருவள்ளுவன். ஒரு கேள்வி கேட்குறாரு, உடம்புக்கு சோறு போடுறில்ல, என்னென்ன திங்கிற? நீ திங்காததே கிடையாது. இல்லை, உன் உயிருக்கு என்ன கொடுத்த? நீ பாலிசி எடுத்திருக்கேன் சொல்லக்கூடாது, இன்சூரன்ஸ் ஃபுல்லாக வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, உடம்புக்கு உணவு, உயிருக்கு புகழை கொடு அப்படிங்கிறார். அந்த புகழை கொடையின் மூலமாக கொடு. இசைனா புகழ்னு அர்த்தம். ஈதல் இசைப்பட வாழ்தல். கொடுக்கறதாங்க பெருமை. கொடுக்கிறவன் தான் மேல் ஜாதிமா. அப்படிதான் என்ன அர்த்தம்? குடு. நீ யாரா இருந்தாலும் சரி, தனியாக ஜாதி கிடையாது, குடு. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடினா அவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வாலி பாட்டில் வரும் பாருங்க. அந்த பாட்டு கூட ஆச்சரியமானது என்னென்னா, ஒரு எம்ஜிஆர் கேட்டாராம் வாலிகிட்ட, கண்ணாசனோட அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும், வாலி உள்ளே கொண்டு வராது. நீங்கள் முன்னாடி நீங்கள் நல்லா பாட்டெலாம் எழுதிருக்கீங்களான்னாரு. வாலி ஒரு நோட் எடுத்து வந்து காமிச்சாருங்க, பாருங்க நான் எழுதி எம்பிட்டு வச்சுருக்கேன், யாரும் வாங்கி போடல. எம்ஜிஆர் விரட்டி வந்தார், ஒரு பாட்டை பார்த்தார், இது நல்லா இருக்கே, இந்த படத்தில் சேர்க்க சொல்லுவோமேன்னு. இல்லை படம் பாதி முடிய போதுங்கிறாங்க, இதில் எப்படி சேர்க்க முடியும்? இல்லை நான் சொல்கிறேன், டைரக்டரை கூப்பிடுங்க, இந்த பாட்டு சேர்த்துருங்க. எம்ஜிஆர் சொன்னால் அதுக்கு மறுப்பு கிடையாது. இவ்வளவு நாளாக எப்படி விட்டாங்க? அவர் சொன்னார், இல்லைங்க நான் பெரிய எம்பி சீனிவாசத்துலாம் போய் கேட்டேங்க, அவர்லாம் இனிமேல் பாட்டு எழுத வேணாம்னு சொன்னாங்க இந்த பாட்டை பார்த்துட்டு. அப்படியா, ஹிட்டாக்கிடுவோம் செஞ்சு காமிச்சாருங்க. எந்த இடம் தெரியுங்களா? படகோட்டி. அதாவது அந்த மீனவர்கள் எல்லாம் நம்பியார்ட்ட அடிமையாக இருப்பாங்க. எம்ஜிஆர் போய் புது முதலாளியை கூப்பிட்டு வந்து, இனிமேல் அவங்ககிட்ட நம்ம இது பண்ணுவோம், இவன்கிட்டே போட வேண்டாம், இவன் நம்ப வேண்டாம், வேறு முதலாளி நான் கூப்பிட்டு வரேன்னு போய் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த புது முதலாளியை கூப்பிட்டு வருவாருங்க. அந்த கார் வந்து நிற்கும், எம்ஜிஆர் இருந்துச்சு ஓடுவார், அவரும் மீனவர் தான். யாரையும் கூப்பிட்டு போய் தான் புது முதலாளி கார் வந்துருச்சு சொல்லிட்டு கண்ணாடி இறக்குனா நம்பியார் உட்காந்துருப்பாருங்க உள்ள. எம்ஜிஆருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். பக்கத்தில் அந்த புது முதலாளி உட்காந்துருப்பார். நம்பியார் சொல்வார், டேய் பணக்காரங்களுக்குள்ள சண்டை வராதுரா, எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, கூலிக்கார பசங்களா, சாப்பாடு வேணும்னு என் கூட வாடா, பட்னி எடுத்து அவனோட போடா சொல்லிட்டு வண்டி எடு அப்படின்னு உடனே வண்டி கிளம்புங்க. எல்லாரும் அவங்க பின்னாடி ஓடுவாங்க. அப்போ தான் அந்த மியூசிக் ஆரம்பிக்கும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், இந்த டிண்டுன்னு 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 ஆரம்பிக்கும் அந்த மியூசிக்கு. யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான்? இல்லை, ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமோ, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமோ, பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. இந்த பாட்டு தாங்க ரொம்ப நாளாக மறுக்கப்பட்ட பாட்டு. எப்பவுமே ராமச்சந்திரன் கால் பட்டா பாறை கூட பெண்ணா மாறுமா இல்லையா? இதுவும் ஸ்லேடை தான், சரியா? ஸ்லேடை சொல்றப்ப எப்படி சொல்றோம்னு பாருங்க. வசனம் எழுதக்கூடிய லட்சுமணன் ஒருத்தர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாராம். சாப்பாடு நடக்குது, 3 பேர் தான். எம்ஜிஆர் சாப்பிட்றாரு, பக்கத்தில் லட்சுமணன் உட்காந்து சாப்பிட்றாரு, அந்த அம்மா ஜானகி பரிமாறுறாங்க. அப்போ சாப்பிட சொன்ன உடனே சாப்பிட்றப்ப அந்த வசனகர்த்தா லட்சுமணன் சொன்னாரா எம்ஜிஆர், எவ்வளவு நாளாச்சு இப்படி சாப்பிட்டு, ஏன் நல்ல சாப்பாடு கிடைக்கலையான்னு கேட்டார். இல்லை
ராமச்சந்திரனும் லட்சுமணனும் உட்கார்ந்து சாப்பிட ஜானகி பரிமாறுறது எங்க கிடைக்கும்? வாழ்க்கையை அனுபவிக்க தெரியணுங்க. நம்ம என்னமோ நினைக்கிறோம், புது வருஷத்தெல்லாம் மது வருஷமா மாத்திட்டா அது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அது ஒரு சந்தோஷமா இருக்கு போட்டோம், வேணான்னு சொல்லலை. அதனால் அதெல்லாம் காட்டல. இது எவ்வளவு பாருங்க, கேட்க கேட்க திருப்பி சொல்ல அருமையா இருக்கும். ஸ்லேடுக்கான வார்த்தைகள் அற்புதமாக இருக்கும். பழைய இதில் கண்ணாசனுடைய கேசரில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு மடாதிபதி விருந்து வச்சார், எல்லா புலவர்களும் வந்தாங்க. கடைமடைன்னு ஒரு ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்தார், ஒரு புலவர். கடைமடைன்னு என்ன ஒன்றும் இல்லைங்க, ஏரிக்கு முதல்ல இருக்கக்கூடிய நிலம் இருந்தால் முதல் மடை, அதான் தலைமடை. அங்கேருந்து தண்ணி முதல்ல பாயும், கடைசியாக இருக்கிறதுக்கு பேர் கடைமடை. இப்போ காவிரியில் தண்ணி திறந்த உடனே நாகப்பட்டினம் தான் கடைமடை. அதே மாதிரி தாமிரபரணி தண்ணி திறந்த உடனே திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் கடைமடை. அப்படி நம்ம ஒரு டோபோகிராஃபி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. வைகை டேமில் தண்ணி திறந்தால் ராமநாதபுரம் கம்மாயோடு நின்று போகும், அது இது கடலுக்கு போகாது. கடலில் கலக்காத ஒரே நதி வைகை நதி தான். ஏன்னு பையன்ட்டு கேட்டேன், தண்ணி இருந்தால் தானே கலக்கும். நாவேன் தண்ணி இருக்க காலத்தில் கலக்காது. அதான் அப்போ அந்த மடாதி கடைமடைங்கிற ஊர்லேருந்து ஒரு புலவர் வர்றார் வேகமாக, அதுக்குள்ளே இடம் நிறைஞ்சு போச்சு. உடனே மடாதிபதி அவரை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு, சந்தோஷம் வந்துருச்சு மடாதிபதிக்கு. ஏன்னா தமிழ் படிச்சவங்களை பார்த்தா விளையாட்டு பார்க்கணும் போல தோணும். வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்காரு. ரெண்டு அர்த்தம், கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரே ஒரு அர்த்தம், கடைசியாக வந்த மடப்பையிலன்னு ஒரு அர்த்தம். வாரும் கடைமடையரே சொன்னவர் யாரு? மடாதிபதி. இவரே இப்படி சொன்னா அவன் விடுவானா? யாரு? புலவன். வாரும் கடைமடையரேன்னு சொன்ன உடனே புலவன் சொன்னா, வணக்கம் மடத்தலைவா அப்படின்னா. உட்கார்ந்துருக்க முட்டாப்பையிலே பெரிய முட்டாப்பை நீதான் அர்த்தம். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. யாரையும் வஞ்சிக்கல. சொல் விளையாட்டு இருக்கு இல்லையா, இது 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 நீங்க எழுதி பார்க்கிற போது ரெண்டாவது பொருள் தர மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். கிடையாப்பா, உட்பொருள் அறிதல் தாங்க கவிதையினுடைய சிறப்பு. கவிதையினுடைய சந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனுடைய உட்பொருள் சாரம் அது என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும்.